உபாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 9, 10, 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது நீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அந்நியம் பார்க்கிறவனும், சூரியக்காரனும், மந்திரவாதியும், சனத்துக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவரிடத்திலே குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். சிலுவை தியானம் தொடர் ஆராதனையில் இஸ்ரவேலர்களை ஈர்த்திலிருந்து தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்குள் அவர்களை பிரவேசிக்கப்படுவதற்கு முன்பாக தீர்க்கதரிசியாகிய மோசே மூலம் அவர்களுக்கு அநேக நெறிமுறைகளை வழிகாட்டுதலை, இந்த வழியில்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்று அந்த வழியினுடைய உபதேசங்களை அல்லது ரூல்ஸை அல்லது சட்டங்களை அவர்களுக்கு சொன்ன சம்பவங்களை நாம் தொடர்ந்து வாசித்தோம். இதில் இந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பார்ப்பார்கள். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில். இப்போ ஒரு காத்து சொல்லுகிறார். ஜனங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் பொழுது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். இது ரொம்ப ஈஸியா எது நம்ம மனதில் பதிஞ்சிடும், எதை கற்றுக்கொள்ளும் என்றால் நல்ல விஷயங்களை பார்க்கிலும் நன்மை இல்லாத விஷயங்கள், தேவனுக்கு பிரியமான விஷயத்தை பார்க்கிலும் தேவனுக்கு பிரியமில்லாத விஷயத்தை ரொம்ப லேசாக ஈஸியாக கற்றுக்கொள்ளுவோம். நம் பிள்ளைகளுடைய குழந்தைய வளர்ப்பது பாருங்கள், நமக்கு பிரியமில்லாத விஷயத்தை உடனே கற்றுக்கொள்வோம். அதை கற்றுக்கொண்டோடு நமக்கு என்ன உண்டாகுது? கோபங்கள் உண்டாகுது. அவன் பிள்ளைகளை கண்டிக்க ஆரம்பித்துள்ளோம். அப்படி பேசக்கூடாது, செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அதற்கு நாம் புத்தி சொல்லி கண்டிக்கிறோம். இங்கே பிதாவாகிய தேவன் அவருடைய ஜனங்களுக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் போய் சேரும் பொழுது அந்த ஜாதியில் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். அவனுடைய சில அருவருப்பான செயல்கள் காணப்படுகிறது. அவன் இந்த காலையில் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டியது, இப்போ நம்ம எந்த உலகத்தில் வாழ்கிறோம், எந்த இடத்துல வாழ்கிறோம், இப்போ நம்ம வாழ்கிற பகுதியில பலவிதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். பலவிதமான ஜனங்களுடைய வழிமுறைகள், பழக்கங்கள் இருக்கிறது. அவர்களோடு நாம் வாழ்கிறோம். வாழும்போது அவர்களிடத்தில் உள்ள சில விஷயங்களை நாம் என்ன செய்து கொள்ளக்கூடாது? கற்றுக்கொள்ளவே கூடாது. அதை நாம் தெரிந்து கொள்ளவும் விரும்பக்கூடாது. அதை குறித்து ஒரு சிந்தனை கூட மனதில் வராதபடிக்கு எப்பொழுதும் தேவனுடைய பிரமாணத்தை குறித்தே சிந்திக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற காரியத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன், ஆண்டவரே இன்றைக்கும் நான் உமக்கு பிரியமானது செய்யட்டும், இன்றைக்கும் உங்களுடைய வழியில் நடக்கட்டும். இது பெரிய உலகம், பல தரப்பட்ட ஜனங்கள் வசிக்கிற இடம். இப்போ நம்ம சென்னை பட்டணத்தில் இருக்கோம், எப்படிப்பட்ட குணம்ல இருக்கிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு மாதிரி, எதிர் வீட்டில் ஒரு மாதிரி, வேலை செய்கிற இடத்துல இப்படி. ஆனால் இவர்கள் எல்லாரும் பக்தியில் வாழ்ந்தாலும் அவர்களிடத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரிவில்லாத ஒரு சின்ன காரியத்தை கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அது நம் மனதில் வராதபடிக்கு நம்மை அனுதினமும் வசனம் என்கிற அந்த வல்லமை கொண்டு ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டு, அதெல்லாம் காலையில் எழுந்து நம்ம தியானிக்கிறது, காலையில் எழுந்து கர்த்தரோடு நம்ம உறவாடுகிறது, கர்த்தரை நாம் புகழ்ந்து பாடி ஸ்தோத்திரத்தோடு கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறது. என்ன, நாம் அவருடைய திட்டங்களை, அவருடைய நோக்கங்களை, அவருக்கு பிரியமானது செய்வதற்கு அவருடைய பலனை பெற்றுக் கொடுக்கிறோம். அதனால காலைதோறும் கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்கிறதா புதிதாக இருக்கிறது.
சில இடத்துல நிறைய அனுபவமான விஷயங்களா இருக்கும். அடுத்த விஷயத்துக்கு கொஞ்சம் கவனித்து பாருங்க. அடுத்த 10வது வசனம், தன் மகளையாவது தீக்கிழக்கப்படுகிறவனும் குறி சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூரியக்காரனும். நல்லா கவனிச்சு பாருங்க. சில நேரங்களில் வந்து சொல்லுவார்கள், சில தங்களுடைய உறவைகளை, தாங்கள் பழகின விதங்களை, அல்லது நாங்கள் இப்படி செய்ததினால் எங்களுக்கு இப்படிலாம் நன்மை நடந்தது என்று அவர்கள் சில புகழ்ச்சியான காரியங்களை சொல்லும்போது நம்ம அறியாமலே நம்முடைய மனம் என்ன பக்கம், அந்த பக்கம் எடுக்கப்படும். கரெக்டா? அப்படியே அந்த பக்கம் என்ன செய்யும் சொல்லுவாங்க, நான் போன வருஷம் இந்த இடத்துக்கு போனேன், அங்கே போய் நான் தீர்வுக்கு வந்துட்டேன், எனக்கு இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, சில தேவ பிள்ளைகளுடைய மனம் அப்படியே என்ன செய்யும், அது கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சார், அது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும். அவன் தீய கிடந்திருக்கிறான், அப்போ அது சக்தி தானே, அது பெரிய வல்லமை தானே அப்படின்னு கொஞ்சம் அதை குறித்து என்ன வர கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனுமதியில் இருக்கும். ஆனால் தான் சொல்லுவார்கள், எப்படிப்பட்டவராக இருக்கிறார்களா, தன் மகளையாவது தீக்கிழக்கப்படுகிறவனும், அடுத்து குறி சொல்லுகிறவனும். இந்த குறி சொல்கிற ஆவிகள் சில நேரத்தில் நமக்கு வந்து சொல்லுவாங்க, குடும்பத்தில் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அதை நம்புற மாதிரி ஆயிடும். இது கடவுள் தான், இது வல்லமை தான், ஒரு சக்தி தான், தீக்கிழக்கப்படுது. அடுத்து எதிர் முந்தின காலத்தில் குடும்பத்தில் நடந்தது சொல்லுது, எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் என்ன செய்து சொல்லிச்சது அப்படின்னு அந்த வார்த்தை கேட்ட உடனே அப்படியே என்ன செய்யும், ஒரு செகண்ட் நம்முடைய மனம் என்ன செய்யறோம், அப்படியே அது பக்கம் இழுக்க பார்க்கும். ஆனால் மாயான ஆவிகள் எப்படியாவது நம்மை வழி விலகி போக்கப்பட்டதுக்காக அதுதான் நம்ம நிறைய விஷயம் படிச்சிருக்கிறோம். அற்புதங்கள், அடையாளங்கள், இதெல்லாம் பொல்லாத ஆவிகள் செய்யும். அது பின்னாடி பார்க்கலாம், ஓடிதெல்லாம் கூடாது, அது பின்னாடி செய்தது கூடவே கூடாது, நிறைய விஷயங்கள் நம்ம புதிய படத்தை படிச்சிருக்கிறோம், நிறைய சப்ஜெக்ட்லாம் தியானிச்சிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட மாயான காரியங்கள் இந்த பூமியில உண்டு, அனுதினமும் நாம் அதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், காதில் கேட்க வேண்டியது இருக்கும். ஆனால் இவைகளுக்கெல்லாம் செவி கொடுத்து விடக்கூடாது, இவைகளை மனதில் செய்யக்கூடாது. நம்ம சில விஷயம் ரொம்ப நாள் காத்திருப்போம், அது நடக்காம இருந்திருப்போம். யாராவது ஒருத்தர் சொல்லும்போது இப்படி என்ன நடக்கும், ஐயோ அந்த இடத்துல பார்க்க ஒருத்தர் குறி சொல்றாரு, உங்க வீட்டில் என்ன நடந்தது, சில வீட்டில் ஒரு மரணம் நடந்திருக்குது, ஒரு பெரிய கேள்வி ஏன் நடந்துச்சு அப்படின்னு உடனே சொல்லுவாங்க, என்ன இடத்துல போனாங்க சொல்லிடுவாங்க, எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு. உடனே கொஞ்சம் அப்படியே நம்மளுடைய மனசுல என்ன படுத்துறீங்கன்னா அப்படியே என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், அதை நேராக நம்முடைய உள்ளத்தை எடுக்க ஆரம்பிக்கிறோம், எண்ணத்தை எடுக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய உள்ளான மனுஷன் அப்படியே கரைப்படுத்த ஆரம்பித்துவிடும், அசுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறோம், விக்கிரக கிரியினால் தீட்டுப்படுத்த ஆரம்பித்துவிடும். ஒரு நாள் இடம் கொடுத்து விடவே கூடாது, ஒரு நாள் இடம் கொடுத்து விட. ஏனென்றால் நமக்கு இந்த விஷயங்கள் தெரியும், மனுஷன் எப்பொழுது பிறந்தானோ அப்பொழுது என்ன செய்ய மரணமும் இருக்கும். மரணத்தை ஒருவனும் தரப்படுத்தவே முடியாது. எந்த வயதில் எப்போ எப்படி நடக்கும் யாரும் சொல்லவே முடியாது. அதை நம்ம உண்டாக்கிற கருத்து மட்டும்தான் தெரியும். அப்படிதான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சொன்னா, நான் இன்று இந்த பூமியிலிருந்து என் ஆவி கடந்து போகுமானால் எங்கே போகும், அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். அந்த சமாதானம் நம்மளுக்கு பூர்ணப்பட வேண்டும். எப்பொழுது அந்த ரட்சிப்பை சந்தோஷத்தையே நினைத்திருக்கணும், எப்பொழுது மேலாண்மை குறித்து யோசிக்கணும். ஒரு நாள் அந்த கீழான எண்ணங்களை குறித்து சின்ன சின்ன ஆசைகளுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து விடக்கூடாது, நம்முடைய நம்பிக்கைகளை கெடுத்து விடக்கூடாது. அவன் ஜனங்களை தேசத்துக்கு அனுப்பும் போது இப்படி தேசத்துல சில ஆவிகள் இருக்கிறது, இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள், பின்பற்றுகள் இருக்கிறார்கள், அதை கற்றுக்கொள்ள வேண்டாம், அதை பின்பற்றி விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிற காரியத்துக்கு நீங்க கவனித்து பாருங்கள். அடுத்த நாள் பார்க்கிறது. இந்த நாள் பார்க்கறதுனா எல்லா இடத்துலையும் வேலை செய்யுது, நிறைந்து போய் தான் இருக்குது. பெரிய சபைகள் நாள்
நம்ம ஒரு இடம் வாங்கினா எந்த நாளில், ஒரு கல்யாணம் வந்துட்டோம் எந்த நாளில், வீடு புதுசு பண்ணுறோம் எந்த நாளில், யாராவது இதெல்லாம் பார்க்காம வைக்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சில நேரம் யாராவது ஐயா கல்யாணத்துக்கு ஒரு டேட்டு கொடுங்கன்னு சொன்னால் நம்ம டேட் சொல்ல சொன்னால் ஒன்று வந்து சொல்லுவாங்க, டக்குன்னு அடுத்தது சொல்லுவாங்க, ஐயா அது நல்ல நாள் இல்லையப்பா, அது நல்ல நாள் இல்லையா. அப்போ நான் பார்க்கிறவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. நான் பார்க்கிறவன் கிறிஸ்துவின் அந்த ரட்சிப்புல இல்லை, கிறிஸ்துவனுடைய அந்த நோக்கத்துக்குள்ள திட்டத்துக்குள்ள இல்லை, உலக நோக்கத்துக்குள்ள இருக்கிறான். ஏன்னா கர்த்தர் எல்லா நாளை படைத்து சொல்லிட்டாரு, இது நல்ல நாள், இது நல்ல முதல் நாள், ரெண்டாம் நாள் எந்த நாளை பார்த்துட்டாவது இது நல்ல நாள் இல்லைன்னு கர்த்தர் சொன்னாரா? இந்த நாளில் நீ இது செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது சொன்னார். ஒரே நாள் சொன்னார், ஓய்வு நாளில் நீ செய்ய வேண்டாம், யாவது வேலையை செய்ய வேண்டாம், உனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்யாது, அது கர்த்தர் ஓய்ந்திருக்கிற நாள். அந்த நாளை பொறுத்து தான் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நாளை நான் விட போறேன். இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய நாள் சொல்லிட்டு அது சனிக்கிழமையா நேற்று இருக்கிறாங்க, ஏதோ ஒரு நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாளை இன்னைக்கு கூட நம்ம சொந்த வேலைக்காக பயன்படுத்துறோம், சொந்த வேலைக்கு பயன்படுத்துறோம். ஆனா ஒரு செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்க கூட இருந்துக்கிறான், வேலைக்கிழமை கல்யாணம் வைக்க கூட இருந்துக்கிறான். ஏன் வைக்க கூடாது? அது நல்ல நாள் இல்லை. அன்னைக்கு வீடு பேசப்படக்கூடாது, அன்னைக்கு ஒரு பொருள் வாங்கக்கூடாது. அப்படி நாள் பார்க்கிறது இதெல்லாம் எதற்கு? சுத்திகரிப்பு இல்லாத இருதயம், மனம் திரும்பாத இருதயங்கள், தேவனை அறியாத இருதயங்கள், தேவனை குறித்து நம்பிக்கை இல்லாத இருதயங்கள். ஆனா சபைக்குள்ள தான் இருக்குது, வேதம் தான் கையில் வச்சிருக்குது, நல்ல ஜோம் எடுத்து எல்லாம் ஜோம். ஆனா எப்படிப்பட்ட குணம் உள்ளே மறைந்திருக்குதுன்னு சொன்னால் நாள் பார்க்கிறது. அப்ப இப்படிப்பட்டதெல்லாம் சிறுவை தியானத்துல இப்படிப்பட்ட கிரியெல்லாம் அடிக்கணும், சுத்திகரிக்கணும். ஆண்டவர் இப்படிப்பட்ட மனிதனோடு கலந்துக்க கூடாது, அவங்களோட ஆலோசனை என்ன செய்யக்கூடாது, கேட்டுக்கிட்டு இருக்கவே கூடாது. எந்த நாள் நமக்கு நல்ல நாள் தான், எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஒரு நாள் கெட்ட நாள் கற்று சொல்லவே இல்லை, ஒரு நாள் கெட்ட நான் சொன்னேன். அதனால தான் பாருங்க, ராகு அரையமாக கட்டான் அப்படின்னா நீங்க இதை பொறுத்து சித்திக்காம இருந்து பாருங்க, அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் அதனால விசாரிச்சு இதை கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறான். இத்தனை மணிக்கு ஏமாண்டாம், இத்தனை மணி ராகுதான், இவன் மைண்ட் அதை கொண்டு இப்படியான உள்ள விதைச்சவர்களும் பார்க்குறான். அப்போ நம்ம இதை தெரிந்து கொள்ளவே கூடாது. அப்படிப்பட்டதுக்கு விளங்கணும், அதை அறிந்து கொள்ள கூட ஆசைப்படக்கூடாது, ஆசைப்படவே கூடாது. நீங்க அதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் எல்லா நாளும் கர்த்தருடைய நாள் அப்படின்னு நினைச்சு பாருங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்ததான், தேவன் எனக்கு இன்னைக்கு இருக்குது, இந்த செய்தி எனக்கு ஆசீர்வாதமான செய்தி தான், இது ஆசீர்வாதமான பகல் தான், ஆசீர்வாதமான இரவு தான் என்று அங்கே மகிழ்ந்து பாருங்கள். இந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், நன்மையாக முடியும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனா அதே நேரத்தில் இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க, நீங்க எங்கேயோ போனீங்க, என்ன இந்த நேரத்தில் போறீங்க, இது இப்படி இல்லாம், இன்னைக்கு நல்ல நாள் இல்லையே. ஒரு அற்புதமான விஷயத்தை விளைந்து கொள்ளுங்க, தேவன் உண்டு பண்ணின எல்லாமே நல்லதுதான். எதை உண்டாக்குனதுக்கு மட்டும் மனசப்பட்டார், பூமி உண்டாக்குனதுக்காக, வானத்தை உண்டாக்குனதுக்காக, நட்சத்திரத்தை உண்டாக்குனாக்க, மரஞ்சீவன் மிருகஜீவன் எதை உண்டாக்குனது மனசப்படல. ஆனால் மனுஷனை உண்டாக்குனதுக்காக மட்டும்தான் மனஸ்தாபப்பட்டார். அதனால தேவன் புது சந்ததி உருவாக்க விரும்புகிறார். ஒரு அற்புதமான சத்தியத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட வசனத்தினாலே, சிலுவை பற்றிய உபதேசத்தினாலே தங்களை கழுவி சுத்திகரித்து கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு அற்புதமான கூட்டத்தை, ஒரு ஜனத்தை கர்த்தர் தமக்கு தெரிந்து கொள்ள விரும்புகிறார், தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆனால் உலகத்தில் 100 பேர் எப்படி போறாங்கன்னு பார்க்க கூடாது, அதில் புத்தி விடாத ஆள நாம இருக்கக்கூடாது. நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம். எதற்கு? இப்படிப்பட்ட குணம், இப்படிப்பட்ட ஆராதனை, இப்படிப்பட்ட விஷயத்தை நம்புகிறவர்கள் மத்தியிலே இவைகளெல்லாம் வெறுத்து தள்ளிவிட்டு கர்த்தரை மட்டும் நம்புகிறவர்கள். நான் கர்த்தரையும் கர்த்தர் வார்த்தையை நம்புகிறேங்க, எனக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா நாளும் நல்ல நாட்கள் தான் அப்படின்னு சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான குடும்பங்களை, சபைகளை தேவன் உருவாக்க விரும்புகிறார். அப்படி சாட்சிகளை எழுப்பு கத்த விரும்புகிறார்கள். அடுத்த சொல்லி பாருங்கள், என்ன சொல்கிறார்? மந்திரவாதியும் சுண்ணத்துக்காரனும்
மாயத்தைக்காரனும் செத்தவரிடத்திலே குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படிங்கிறார். உங்களுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? மந்திரவாதியும் சுண்ணத்துக்காரனும் மாயத்துக்காரனும் செத்தவனிடத்துல பாருங்க, இந்த செத்தவனிடத்துல கேட்டுதான் இது சொல்லுவோம், எங்க குல தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எல்லாம் சொல்லி அது ஒரு மாதிரி உண்டாக்குறாங்க. இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் தேவராஜ்யம் அனுமதிக்காது, சத்தியம் அனுமதிக்காது, வேதம் அனுமதிக்காது. அவன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்குள் இப்படிப்பட்ட ஒரு சின்ன சுவாமிகள் கூட இருக்கக்கூடாது. இந்த காலை நம்ம அதை விளங்கணும். இந்த சுத்திகரிப்பு ரொம்ப அவசியம். நம்ம மைண்ட கூட என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. இதை விளக்கும் போது நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? இதை விளங்கி இருக்கீங்கன்னா நமக்கு எவ்வளவு சூன்யம் செய்துதான் என்ன நமக்கு மைண்ட வராது. வேத ஆலோசனை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இன்னொரு சொல்ல, உனக்கு விரோதமாய் ஒரு வழியா வருவார்கள், 7 வழியா. அப்ப என்ன காட்டுறாரு? உன்னை ஒருவனது வளர்த்த மேற்கொள்ள முடியாது, ஒரு சக்தி மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு வல்லமை இருக்குது. கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும்போது யார் எனக்கு எதிராக நிற்க முடியும்? யார் எதிராக நிற்க முடியும்? எந்த வல்லமை நிற்க முடியாது. அந்த உறுதியான விசுவாசம். அவன் எப்போ இந்த விசுவாசம் நம்மள வரும்னு சொன்னா, கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கைக்குள்ள அதுபடி நடக்க அவரை போல ஒரு வார்த்தை போல நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு வேறுபடுத்தப்பட்ட ஜீவனம் மாறி இருக்கிறோம். அடுத்த வருஷம் கவனித்து பாருங்க. ஒரு தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் என்ன செய்யுமா? உத்தமனாய் இருக்க கடவாய். ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிற உத்தம இருதயத்தை, கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறவர், உத்தமமாய் செல்ல உதவி செய்யும் ஆண்டவரே. உத்தமமான செய்யும். உத்தமன்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தைய இப்போ 2 பேர் பிரித்து பார்க்கிறோம். 3 அதிகாரத்தை படிச்சோம். ஒவ்வொரு அதிகாரத்துல ஒவ்வொரு கருத்து எழுதப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நோக்கத்துக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, என்னெல்லாம் செய்யக்கூடாது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதை செய்யலன்னா நான் யார் கீழ்ப்படுகிறேன்? செய்யக்கூடாது, இதை பின்பற்றக்கூடாது என்று சொன்னவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அவர் கீழ்ப்படினா அவருடைய பார்வையில் நான் உத்தமனாய் காணப்படுகிறேன். இப்ப உலகத்துக்கு உத்தமனா, கர்த்தருக்கு உத்தமனா? கர்த்தராய நம் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் அவர் பின் செல்ல நாம் என்ன செய்ய வேண்டுமா? உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டிய அவசியத்தை காலையில ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை தாரும். உலகத்துல பயங்கரமான விஷயங்கள் எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கிறது, எப்படிலாம் இருக்குது. முதல்ல பார்க்க பாருங்க எப்படி இருக்குது. கர்த்தர் கொடுத்த தேசத்தில் என்ன செய்ய வேண்டாம்? அந்த ஜாதிகளுடைய அருவருப்புகளை என்ன செய்யக்கூடாது? ஒன்றை கற்றுக்கொள்ளவே வேண்டாம். முதல்ல அருவருப்பான காரியங்கள் எதையும் அப்போ எதெல்லாம் அருவருப்புன்னு வேதம் சொல்றது, இதை மனதில் உணர்வு கொண்டு வரணும். அப்போ இதெல்லாம் விளக்கணும். அப்போ அருவருப்புகளுக்கு என்ன சொல்றாரு? தீக்கிடக்கப்படுகிறது, குறி சொல்றது, இந்த நாள் பார்க்கறது, சூனியக்காரன், மந்திரம், சுண்ணத்துக்காரன், மாயத்தை, செத்தவர்களை குறி கேட்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் என்ன செய்யக்கூடாது? எல்லாம் நம்ம விட்டு விலக்கப்படணும். அப்படிப்பட்ட இடத்துல நம்முடைய ஐக்கியத்தை கூட வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் பாருங்க, நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்குன்னு சொன்னா எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையோடு இருக்க வேண்டும். வசனத்துக்கு எந்த மனுஷனும் எக்ஸாம்பிளா வைக்க வேண்டாம். வசனத்தை மட்டும் முன்னாடி வச்சிருக்கோம். ஆண்டவர் இருந்தது மத்தியாத்திரம் ஒவ்வொரு நாள் படிக்கும் வசனம் பேசுவோம். அது பேசும்போது அந்த வார்த்தை அப்படி எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தை அப்படியே கீழ்ப்படியும் போது நாம் தேவனுடைய ஐக்கியம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கைக்கொள்ளுதல் கீழ்ப்படுகிறோம்னா யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? உண்டாக்கிய கீழ்ப்படுகிறோம். ஆனால் அந்த வேதம் சொல்கிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தர்
முன்பாக நிற்கும் போது உத்தமமாய் நடக்கிறது. நாம் உத்தமமாய் நடக்கும்போது இப்போ நமக்கு என்னது தேவை என்பதை அவர் நமக்கு நிறைவேற்றுவார். இந்த நாளில் நமக்கு எதெல்லாம் தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவங்க இருக்கிற ஒவ்வொருடைய தேவையும் கர்த்தர் தெரியும். இன்னைக்கு இந்த பகலில் நாம் செய்யப்படுற வேலைகள், நமக்கு என்ன காரியத்துக்கு என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணுங்கிற ஆலோசனைகளையும், அதுக்குரிய கிருபைகளையும், அதுக்குரிய வழிநடத்துதலையும், அதுக்குரிய போதனைகளை கற்றுக் கொடுத்து நடத்துவார். அதுக்குரிய மனுஷ தைரியத்தை கொடுத்து நடத்துவார். ஆனால் ஒன்றை குறித்து நம்ம நினைச்ச வேண்டும், கவலைப்படவே வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் எதை குறித்து கவலைப்படாது. அதனால பாருங்க, இந்த நாள் எப்படி இருக்கும், அந்த நாள் எப்படி இருக்கலாம், இதை குறித்து கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் கர்த்தர் சொல்லிட்டாரு, இவைகளெல்லாம் என்னை தொடாதபடி இதெல்லாம் விலைக்கு போடி சொல்லிட்டாரு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் என்ன செய்ய மாட்டேன். சில இடத்துல பாருங்க, சில ஒரு பழமொழி சொல்லுது, பெய்க்கும் பாரு நோய்க்கும் பாரு. உடனே ஒரு கருதி நான் சொல்லி ஒரு பழமொழியை சொல்லிட்டு இருந்தது, இது நோய்க்கு வந்தது வேற என்ன, இது வெயிக்கு வந்தது வேற அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் வேதம் நம்ம சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்ல அற்புதமான ஒரு காரியெல்லாம் இருக்குது. அது படிக்கும்போது ஆச்சரியமா இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான சில வசனங்களில் ஒரு விஷயம் இருக்குது. நம்முடைய விசுவாசத்தை தூண்டுற வார்த்தை என்ன சொன்னா, இஸ்ரவேலர் கோத்திரத்தில் விலகினப்பட்டவர் ஒருவனும் இருந்ததில்லை இருக்காது. விலகினப்பட்டவர் இருந்ததே அன்றைக்கு அந்த வடாந்திர வாழ்க்கையில, வடாந்திர வழிநடத்துல இஸ்ரவேலர்கள்ல விலகினப்பட்டவன், வியாதிப்பட்டவன் இருக்கவே இல்லையா. ஆனா இன்னைக்கு என்ன வியாதிகள், புது புது வியாதிகள் எவ்வளவு இருக்குது பாருங்க. அபிஷேகம் பண்ணவங்க நமக்குள்ள, ஊழியக்காரங்களுக்குள்ள நம்ம சொல்ல இந்த வியாதி, இந்த வியாதி, இதுக்காச்சும் பண்ணுங்க, இதுக்காச்சும் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நீங்க பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள்ல பாருங்க, இஸ்ரவேலுக்குள் வியாதிப்பட்டவன், விலகினப்பட்டவன் ஒருவன் என்ன செய்யல. ஏன்னா இந்த வார்த்தை படிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பலன் வேதத்தில் இருக்குதே. அந்த பலன் நமக்கு ஏன் விரும்ப மாட்டேங்கிறோம்? அது விரும்பணும், அதை விரும்ப வேண்டும். அந்த பலன் உலகத்தில் எங்க வியாதி வந்தாலும் என் சரீரத்துக்குள்ள வியாதி வராதபடிக்கு, என்னுடைய ஆத்மாவுக்குள்ள வியாதி வராதபடிக்கு, என் குடும்பத்தில் வராதபடிக்கு ஆண்டவர் அந்த உன்னத பலத்துக்கு எப்போ அந்த பலம் கிடைக்கிறதுன்னு சொன்னா, நாம் தேவனுக்கு உத்தமமாய் சொல்லுக்கு அப்படியே செல்வதற்கு கீழ்ப்படி கொள்வார்கள். தேவ நிச்சயமாய் நம்ம முன்மாதிரியான சாட்சியாக வைப்பார். இந்த நாளையும் நாள் எல்லா 24 மணி நேரத்தையும் கர்த்தர் நமக்கு இன்பமாய், சந்தோஷமாய், ஜெயமாய் கர்த்தர் நடத்தி ஆசீர்வதிப்பாராக.